இந்த வீடியோல ராயன் படத்தோட மூவி ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை நார்மலான தனுஷ் படமா பார்க்காம ஏன் எல்லாரும் ஒரு ஸ்பெஷலான படமா பார்க்கறாங்கன்னா, ஏன்னா அந்த படத்தோட டைரக்டரே தனுஷ் தான். அவர் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த ராயன் படம் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மாசு ரொம்ப மொக்கன்னு சொல்லாம ஓரளவுக்கு டீசென்டான மூவினே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் கேஸ்டிங் செலக்ஷன் தான். ஏன்னா தனுஷ் எந்தெந்த கேரக்டருக்கு யாரை போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு டைரக்டரா ரொம்பவே நல்லா யோசிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் என்ன பிரயோஜனம், ஒரு சில கேரக்டரை சரியாவே யூஸ் பண்ணாம சும்மா வந்துட்டு மட்டும் போறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, தனுஷா இருக்கிற அண்ணனுக்கு 2 தம்பிங்க, கூடவே ஒரு தங்கச்சியும் கூட. இவங்க சின்ன வயசா இருக்கும்போது இவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலி கண்ட்ரோலையும் நம்ம தனுஷ் டேக் ஓவர் பண்றாரு. சின்ன வயசுல அப்பா அம்மா விட்டு போனதால சென்னைக்கு ஓடி வந்த தனுஷ் அவங்க அண்ணன் தம்பிகளும் செல்வாவோட உதவியால அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம தனுஷோட ஏரியாவுக்கு எஸ்.ஜே. சூர்யாவும் பருத்திவீரன் சித்தப்பாவும் 2 கேங்கா பிரிஞ்சு ஏரியாக்காகவும் மாஃபியா மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல போலீஸும் ஒரு காரணத்தோட இந்த 2 கேங்கையும் எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்னு பயங்கரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் தனுஷோட 2வது தம்பி சந்தீப் எதிர்பாராதமா அந்த கேங்குக்குள்ள போய் மாட்டிக்கிறான். சந்தீப்பால ஏற்பட்ட பிரச்சனையால தனுஷோட குடும்பத்துக்கு பெரிய பாதிப்பா வந்து முடியுது. இதுல இருந்து தனுஷ் தன்னோட குடும்பத்தை காப்பாத்தினாரா இல்லையா, எஸ்.ஜே. சூர்யாக்கும் தனுஷுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. என்னதான் இந்த படம் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே அரைச்ச மாவா இருந்தாலுமே ஒரு சில சீன்லாம் ரொம்பவே நல்லா பிரசன்ட் பண்ணி ரொம்பவே சூப்பரா மேக் பண்ணிருக்காரு. இருந்தாலே பரவாயில்லப்பா அந்த சீன்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த மொக்கையான சீன்லாம் வந்து நம்மள ஆஃப் பண்ணிருது. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நடிகர்களோட 50வது படம் ஃபிளாப்ல தான் முடிஞ்சிருக்கு. வேற எந்த டைரக்டர் கிட்டயும் மாட்டாம எதுக்கு நீங்க கதை சொல்லி என் படம் ஃபிளாப் ஆகிறதுக்கா அப்படின்னு அவரே கதை எழுதி அவரே நடிக்கிறேன் அப்படின்னு என் படத்தை யாரும் கெடுக்க கூடாது, நான் தான் கெடுப்பேன் அப்படின்னு அவர் தலையில அவரே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு. ஏன்னா அந்த படத்துக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புனா இந்த படத்தோட டைரக்டரே தனுஷ் தான். இதுக்கு முன்னாடியே வடசென்னை புதுப்பேட்டை அந்த மாதிரியான படங்களோட சாயல் இந்த படத்துல இருக்கிறதால கண்டிப்பா ஒரு ராவான கேங்ஸ்டர் படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படி வந்துச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்தா இதையும் தாண்டி எஸ்.ஜே. சூர்யா இருக்காருப்பா, தனுஷ் கைவிட்டா கூட அவர் கைவிட மாட்டாருப்பா அப்படின்னு சொன்னா கூட அவருக்கு கொஞ்சமாச்சு இந்த படத்துல இடம் கொடுத்தா தானே. இந்த படத்துல கொஞ்ச நேரம் தான் வராரு, அதுவும் அவரோட ஹைப்பை தொடரும்போது டக்குன்னு அவரோட போர்ஷனை கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போயிடுறாங்க. இதனால எஸ்.ஜே. சூர்யாவை அந்த அளவுக்கு இந்த படத்துல பயன்படுத்தல் தான் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நான் வந்தது கொஞ்ச நேரமா இருந்தாலும் கூட நான் யாரும் எல்லாத்துக்கும் காட்டுமா அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா ரொம்ப மிரட்டலான ஒரு நடிப்பை கொடுத்து தான் போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆப் ஓரளவுக்கு டீசென்ட் தான், அதையும் கொஞ்சம் ஆவரேஜா கொண்டு போனது சந்தீப்பும் பாலமுரளியும் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த ஸ்கிரீனோட பிரசன்டேஷன் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. தனுஷனை தான் மூஞ்ச உருன்னு வச்சிருந்தாலுமே இவங்க ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பா காப்பாத்திட்டாங்க. அதுலயும் இன்டர்வல தான் தனுஷ் தன்னோட சைலண்டை மறைச்சு வயலண்டா ஒரு ஆக்ஷன்ல ஈடுபடுறாரு. செகண்ட் ஹாஃப்ல தான் என்ன நீங்க யாருன்னு பாப்பீங்க அப்படின்னு ஒரு மிரட்டலான ஒரு இன்டர்வல அங்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி செகண்ட் ஹாஃப்ல போய் உக்காந்தா அவன் இவனை குத்துறான், இவன் அவனை குத்துறான், ஏன்டா 2 பேரும் அடிச்சுக்கின்னு மாஞ்சிக்கிறேன்னு சொல்லி கேட்டா காரணமே இல்லாத ஒரு சப்ப கதையை சொல்றானுங்க. கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல, ஏகப்பட்ட மிஸ்டேக் தான். அதையும் தாண்டி தனுஷ் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு எல்லா களத்திலையும் குத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட ஃபைன் சீன் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. அதையும் தாண்டி இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா துஷரா விஜயன் தான். இவங்க தான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாமே சைலண்டா வருவாங்க, ஆனா செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்தோட உண்மையான ஹீரோவே நான் தான் அப்படின்னு அவங்களோட நடிப்புல மிரட்டலான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இவங்களுக்கு பதிலா அந்த கேரக்டரை வேற யாருன்னா போட்டிருந்தா கூட அந்த அளவுக்கு கன்வின்ஸா இருந்திருக்காது. பரவாயில்ல, ஒரு தனுஷ் ஒரு டைரக்டரா கேஸ்டிங்ல பின்னி எடுத்துட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல தனுஷ் நடிக்கிறாரோ இல்லையோ துஷரா விஜயன் தான் அந்த படத்தை நான் தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்னு இந்த படத்தோட கதையை கையில எடுத்துக்கிட்டு வாங்கடா என் பின்னாடி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. அவங்களோட கேரக்டரை ரொம்பவே அழகா நடிச்சு எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லாவே பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவுல படத்துல ஒரு சீன் வரும். அந்த சீன் என்னன்னா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட விசாரிச்சா அந்த அண்ணனும் இதுதான் தம்பி இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ட்விஸ்ட் அப்படின்றத நம்மளே தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்கு. கொஞ்சம் கூட ஏத்துக்கிற அளவுக்கு இந்த படத்தோட ட்விஸ்ட் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல, ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு ட்விஸ்ட் தான். அதையும் தாண்டி இந்த படத்துக்கு யாருதான் மிகப்பெரிய பலன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ.ஆர். ரகுமான் தான். ஏன்னா ஆடியோ லான்ச்ல தனுஷ் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரகுமான் இசையில் வரணும்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. பரவாயில்ல, அப்பவே தனுஷுக்கு புரிஞ்சிருக்கு நம்ம எழுதுன கதை நமக்கே நல்லா இல்ல, ஓரளவுக்கு ஏ.ஆர். ரகுமானை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் அதுல மியூசிக் டைரக்டரா போட்டு ஓரளவுக்கு பிளஸ் கொடுத்திருக்காரு. இதுக்கு நடுவுல செல்வராகவன் வேற அடிக்கடி நடுவுல வந்து அவன் வருவான், கண்டிப்பா அவங்கள போடுவான் அப்படின்னு ஏகப்பட்ட பில்டப்ப தனுஷுக்கு தூக்கி போட்டு வாடுறாரு. அவர் நிஜமாலுமே அண்ணனா கொடுக்கறாரா இல்ல படத்துல வர அண்ணனா கொடுக்கறாரா அப்படின்னு சொல்லி நமக்கே குழப்பமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடியும் பீஸ்ட்லயும் இப்படிதான் ஒருத்தருக்கு பில்டப் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப இந்த படத்துக்கு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே ஒரு நடிகரா பிடிச்சி போக வேண்டியதுதான். கடைசியில என்னதான் தனுஷ் ஒரு டைரக்டரா தோத்தாலுமே ஒரு நடிகரா அவர் கண்டிப்பா ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா படம் முழுக்க தன்னோட வாழ்நாள ஏகப்பட்ட வழிகளை அவர் மறைச்சு வாழ்வாரு. அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு மிரட்டலான ஒரு நடிப்பு தான் அவர் கொடுத்திருக்காரு. ஒரு சைடு டைரக்டர் தனுஷை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு பக்கம் என் தலைவனோட நடிப்பை மிஞ்ச இங்க யாருமே இல்லடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் இங்க. சரி இதெல்லாம் விடுங்கப்பா, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஸ்டண்ட் சாங்ஸ் எல்லாமே பக்காவா செட் ஆயிருக்கு. அதோட தனுஷோட நடிப்பும் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு மைனஸே என்னன்னா தனுஷே டைரக்டரா போட்டதுதான். இன்னும் கொஞ்சம் புது கதையா எழுதிருக்கலாம், சோ அதனால கொஞ்சம் மைனஸா இருக்கு. கடைசி இந்த படம் பார்க்கலாமா
வேணாமான்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா ஒரு என்டர்டெயின்மென்ட்க்காக ஒரு தடவ பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கும்.